ரசூல் கரீம், ஹாஜர் அலி, திப்பக், பீட்டர் உள்ளிட்ட இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதநேய கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த தோழர்களுக்கும் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய சீருடை பணியாளர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட தலைவர் பேசுகின்ற பொழுது இங்கே ஏதோ ஒரு கடை இருக்கு, அது போடலன்னா மறியல் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம் சொல்லி சொன்னாரு. நம்ம ஆளுங்கட்சியாக ஒரு அங்கமா இருக்கிறோம், தோழமை கட்சியா இருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்க அது மனுவை எழுதி எங்களுக்கு ஒரு தலைமைக்கு ஒன்று தாங்க. நாங்களும் பேராசிரியர் ஐயா ஜவஹர்லாலோட சொல்லி உள்துறையோட சொல்லி அந்த கடையை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். தலைமை கொடுத்துட்டீங்கன்னா மீண்டும் ஒரு இணைப்பு ஒரு கடிதம் கொடுத்தான். ஏன்னா நம்ம தோழமை அரசு நீங்கள் மறியல் பண்ண வேண்டியதில்லை, அதை முறையா அதிகாரி சொல்லி தலைமை அதுக்கான பணிகளை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே முதல் கூட்டத்திலேயே தோழமை கட்சி ஆகிய நாம் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோரிக்கையை வச்சாங்க. அப்ப முதலமைச்சர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிப்படியா நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செய்யறதுக்கு தொடர்ந்து வலியுறுத்துவோம். நீங்கள் தலைமைக்கு சொல்லாமல் காவல்துறைக்கு சொல்லாமல் திடீர் என்று மறியலில் இறங்கிவிட வேண்டாம். ஏனென்றால் நாமும் இந்த அரசு வருவதற்கு நம்முடைய பங்களிப்பு இருக்கின்றது என்பதையும் நிர்வாகிகளுக்கு தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது ஒரு எதிரி வந்து அடிக்க வந்தான்னா நம்ம தடுக்கிறோம், வீடு வாங்க அதை திருப்பி அடிக்கிறோம். ஏன் இதை பதிவு பண்ணா, ஒரு எதிரி வந்து அடிக்கிறான்னா உயிர் வாடகை தான் அவனை அடிக்கிறோம். அதே மாதிரி மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிப்பதுதான் இது மது என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஆண் குடும்ப தலைவர் மது அருகினால் அந்த குடும்பத்திலே பெண் எடுப்பதற்கு பெண் கொடுப்பதற்கு தயங்குவார்கள். அந்த குடும்பத்தில் ஒரு மணமகன் மது அருந்துவதாக இருந்தால் அந்த மணமகனுக்கு பெண்ணு கொடுப்பது பெண் எடுப்பதற்கு தயங்குவாங்க. மதுனால் அவ்வளவு கெடுதி இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் உடல் உறுப்புகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி இந்த மதுவுக்கு இருக்கின்றது. இன்னைக்கு தமிழகத்திலே, தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் ஒரு மணி நேரத்துக்கு 2 பேர் மதுவுக்கு மரணமாகிறார்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆய்வு 1 மணி நேரமாக இருந்தது. இப்பொழுது 1 மணி நேரத்துக்கு 2 பேர் இந்தியா முழுவதும் மதுவுக்கு மரணமடைகின்றார்கள். குழந்தை தப்பக்கூடிய ஆண்மை முழுமையாக இல்லாமல் போய்விடுகின்றது. அந்த காலத்துல எல்லாம் 7 பிள்ளை 8 பிள்ளை பெற்றுவாங்க. 9வது பிள்ளை வரும்போது தாய்க்காரங்களே குழந்தைய கற்பனை இருக்கும்போதே நம்ம பப்பாளி பழம் இந்த மாதிரி பழத்தைனா சாப்பிட்டு கற்பனை அழிச்சுக்கிறவங்க, ஏன்னா குழந்தை அதிகமாகிடுச்சு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, குழந்தை பெக்கக்கூடிய ஆற்றல் மது குடிக்கக்கூடிய ஆண்களுக்கு இல்லாமல் தெருவுக்கு தெருவு கருவை உற்பத்தி பண்ணக்கூடிய மருத்துவமனை உருவாகிவிட்டது. நிலைமை அப்படி ஆகிவிட்டது. எனவே அருமை சகோதரிகளே சகோதரிகளே, உங்கள் வீட்டில் உள்ள ஆண்கள் கஞ்சாவோ சாராயம் குடிப்பதாக இருந்தால் அவைகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்ப ஆண் வாங்கி பெற்று வரக்கூடிய அந்த ஊதியத்தை கொடுத்து விடுகிறார். குடும்ப பெண்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு இந்த மாதிரி தெருவில் பூக்கடையும் அல்லது வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அந்த ஊதியத்திலே தான் குடும்பம் நடத்தக்கூடிய நிலைமை பல இடங்களில் தொடர்கின்றது. அது மட்டுமல்ல, இறை வசனம், திருக்குர்ஆன் வசனம் மதுவை கடுமையாக இறைவன் அதை தடுக்கின்றான். நபிமொழியும் தடுக்கின்றது, பைபிளும் தடுக்கின்றது மது அருந்துவதை. இங்கே நாம் யாரும் கேட்பதில்லையே, நம்ம வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க மதுவை அருந்திட்டு மறைத்து விட்டால் இறை நம்பிக்கையாளர்கள் மறுமையில நம்முடைய உடல் உறுப்புகள் இறைவனிடம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்பதை தெரிவித்து